வெல்கம் பேக் guys. இந்த வீடியோவில் நம்ம என்ன விளையாட போகிறோம்னா, வணக்கம்ப்பா. நான் இன்ட்ரோ முடிகிற வரைக்கும் சைலண்டாக தானே இருக்க சொன்னேன். சாரிப்பா, கொஞ்சம் அவசரப்பட்டேன். உனக்கு இருக்குடா டேய். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸில் ஸ்டீலர் பிராண்டட் தான் விளையாட போகிறோம். ஸோ கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதோ பாருடா, ஒரு குதிரை பியானோ ஓட போகுது, அதை போய் வாங்கடா. டேய், அவ்வளோ காசு என்கிட்ட இல்லைடா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். ஓ, அப்ப நூபா நீ, அப்படி சொல்லு. டேய் பைத்தியம், கேமோட கான்செப்ட் தெரியாமல் பேசாத. இந்த கேமில் இந்த மாதிரி மித்திக் பிராண்டட் வாங்கணும்னா நம்ம சின்ன சின்ன பிராண்டட் வாங்கி போட்டு தான் வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா மற்றவங்களோட பிராண்டட்டை திருடணும். எனக்கு ஆக்சுவலா அந்த செகண்ட் ஏரியா பிடிச்சிருக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டா திருட ஆரம்பிக்கலாமா? உன் திருட்டு புத்தி ஒன்று விட்டு போக மாட்டேங்குது பார்த்தியா? ஸோ நூபினி பீஸாவை வாங்கிட்டோம். ஸோ வேறு தான் இருக்கா பிராண்டட் நம்ம காசுக்கு ஏற்ற மாதிரி? ஓகே, வேறெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குது கைஸ் எல்லாமே. ஓ, இன்னது லிரிலி லல்லாவா? என்னடா சூரிய வம்சம் பாட்டுலாம் பாடுற? டேய், அது இந்த பிராண்டட்டோட நேம் டா கொய்யால. அப்படியா? சரி. இங்கே எவனோ பேஸ் ஓப்பனில் விட்டு போயிருக்கான், உள்ளே பூந்துடலாமா? டேய், ஓனர் வந்துட்டான்டா உள்ள. ஐயோ, அப்ப இங்கேயே மாட்டிக்கிட்டோமா? டேய், வெளியே விட்டுடா என்ன. ஐயோ அடிக்கிறானே. டேய், வெளியே விட்றா என்ன. அட பாவி. A few moments later. என்னடா சைனாக்குள்ள வந்த மாதிரி இருக்கு? டேய், அது வெதர் சேஞ்சுடா. இது புது அப்டேட், அப்படிதான் இருக்கும். ஓ, இதோ பாருங்க guys, இதோ ஃப்ரீ ஸ்பின் கொடுக்குறான் நம்மளுக்கு. சுத்துவோமா? அட 100K குத்துறான் கைஸ். வேற லெவல். இதுவே நான் சுத்தி இருந்தா 1 மில்லியன் கொடுத்துருப்பான்டா டேய். டேய், நீ சுத்தி இருந்தா 100K இல்லடா, 100 பைசா கூட கொடுத்துருக்க மாட்டானுங்கடா டேய். இப்போ ஓனர் வர்றதுக்குள்ள நம்ம இந்த பிரெயின் ராட்லாம் எப்படியா எடுத்துடணும். அப்படியே இடு ஓடுறா போடு. வேற லெவலு கைஸ். லெஜெண்டரி பிரெயின் ராட்டை திருடிட்டோம். ஓனரும் பார்க்கல நம்மள. ரொம்ப பெருமையா இருக்கோ? கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா விட மாட்டியடா. சரி, இப்போ நம்ம வேற ஏதாவது பேஸ் ஓப்பனில் இருக்கா பார்க்கலாம் திருடுறதுக்கு. ஏதாச்சும் பிரெயின் ராட் அடிச்சு கொடுங்கடா வாங்குறதுக்கு. எதுவுமே இல்லையா? ஓகே எதுவுமே கொடுக்கல. என்னடா லுக் இங்கே? என்னடா சைலண்டாக இருக்க? டேய் கோபால், என்னடா சைலண்டாக இருக்க? அது ஒன்றும் இல்லை, சூச்சு வந்துச்சு, போயிட்டு வந்தேன். அட பாவி, அதான் எவ்வளோ நேரம் சைலண்டாக இருந்தியா? சரி, அங்கே எவ்வளோ பேஸ் ஓப்பனில் விட்டு போயிருக்கான், நிறைய இருக்குது உள்ள. போய் ஓனர் வர்றதுக்குள்ளே ஓடிடலாம்டா. டேய், என்னடா இது, சிங்கம் பச்சை கலர்ல இருக்கே. சரி, திருடுறா பாத்துக்கலாம். எனக்கு வேற பயமா இருக்கான், பின்னாடி வந்துட போறான்டா ஓனரு. அட பாவி, உன் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியாடா? உன் வாயெல்லாம் போயிட்டு ஃபெனாயில் போட்டு கழுவுண்டா நாயே. இந்த பிரெட் அண்ட் பார்க்க செம்மையாக இருக்குது கைஸ். வாங்கிடலாமா? காசு இருக்குது. என்ன பண்ணுறது? கைஸ், நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணே வாங்கிடுச்சு இதை. நம்ம அவள் பிராண்டாட்டு வச்சு அவள் பேஸ் வந்து நம்ம திருடிடலாம். என்ன சொல்கிறீங்க? இதோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவள் பேஸ் இன்னும் ஓப்பன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணோட பேஸு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கைஸ். இன்னும் கொஞ்சம் செகண்டில் ஓப்பன் ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக இருடா டேய், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஓப்பன் ஆக போகுது, 1 செகண்ட் தான் இருக்கு டேய். எட்ரா அவள் வரதுக்குள்ளே ஓடிடுறா. அவள்தான் கைஸ். அவள் வரல. அவ்வளோதான், வேற லெவல்ரா. இன்னொரு பிராண்டட் எடுத்துட்டோம். லெஜெண்டரி கைஸ். இதுவும் இது 1 செகண்டுக்கு 1K தான் தருமா? அந்த பக்கத்துல இருக்கிற நாயே எப்பிக்கு அவனே இதோட அதிகமா தரான்டா. சரி விட்ரா, ஓசியில கிடைக்குது, எதுக்கு குறை சொல்லணும்? ஆமா, இன்னும் கொஞ்சம் திருடினா போதும், கேமே நம்மளுக்கு பெஸ்ட் திருடன்னு அவளை கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நம்மளுக்கு ரீபர்த் பண்ணால் வந்து 1 மில்லியன் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பிராண்டட் ஒன்று எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். அதோ பாரு, நம்ம தேடுற பைத்தியம் போயிட்டு இருக்கே. 100 ஆயிசுப்பா இவனுக்கு. ஸோ கைஸ், இப்போ வந்து கேங்ஸ்டர் ஃபுட்டர் நம்ம தேடி நிற்கிற கடைசி பிராண்டட்டும் கிடச்சிச்சு இப்போது. அவ்வளோதான். இப்போ நம்ம ரீபர்த் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நீங்கள் பார்க்கலாம். எங்கன்னா ரீபர்த்து? அவ்வளோதான். ஓகே பாருங்கள், எல்லாமே கிடச்சிச்சு. 1 மில்லியன் இருக்குது. ரீபர்த் பண்ணிடலாமா? சரி, பண்ணி தொலை சீக்கிரம், வெயிட்டிங்ல வெரியா गाइस. கடைசியில ஓகே, ரீபர்த் பண்ணா ஒரே ஒரு வெறுப்புனா நம்ம கிட்ட இருந்து எல்லாமே போயிடும். காசு, பிராண்டட் எல்லாமே ரீசெட் ஆயிடும் गाइस. அது ஒன்று தான் வெறுப்பு. பட் பரவாயில்ல, நம்ம திருப்பி எல்லாம் திருடிக்கலாம். என்ன சொல்றீங்க? என்னடா இது பொறி போட்டிருக்கீங்க? என்னடா இது? ஆஹா, என்னடா இது? நம்ம எலி பொறியில மாட்டிக்கிட்டோம் गाइस. இப்போ என்ன வெளியே விட்றா. எப்படா எல்லாம் தப்பிக்கிறது? அப்பா வெளியே விட்டான்டா. உள்ள பாருங்க, ஏய் பிராண்டட் கார்ட்லாம் வச்சிருக்காங்க गाइस இவன். ஐயோ, லாக் பண்ணிட்டானே அம்மே. ஐயோ, எல்லா வாட்டியும் இப்படியே வந்து மாட்டிக்கிறோம்டா நம்ம. டேய், நம்ம இங்க ஒளிஞ்சிக்கலாம்டா. இங்க கொஞ்சம் கண்டுபிடிக்க மாட்டானா? மாட்டினா நம்மளுக்கு பால் ஊத்திடுவான், மாட்டலனா நம்ம அவனுக்கு பால் ஊத்திடலாம். சரி, ஏதோ சொல்ற, ஒழிஞ்சுக்கலாம். அங்க போடுறான் அவன் எலி பொறியில மாட்டிக்கலாம். பைத்தியக்கார பையன். அங்க போடுறா. அவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க. நீ டைமிங்ல எஸ்கேப் ஆயிடு குமாரு.
எஸ்கேப்பா? அட பாவி, கண்டுபிடிச்சிட்டானே. இதுக்கு மேலே என்ன எஸ்கேப் ஆகுறது? ஓடிடலாம் நம்ம. கைஸ் நம்ம வந்து பேஸை லாக் பண்ணிட்டு நம்ம அதே பேஸை வந்து நம்ம திருப்பி அதாவது பேக் சைடு வழியாக போய் திருடலாம். என்ன சொல்கிறீங்க? ஒரே நிமிஷம் நான் என்ன சொல்கிறேன்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே போய் இப்போ பார்த்தீங்களா, அப்படியே பின்னாடி போயிட்டு எப்போ பேஸ் ஓப்பன் ஆகுதோ அப்போ உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் திருடலாம். அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. ஓடு 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 ஓடு. உள்ளே மித்திக்கு வச்சுருக்காங்க. இட்ரா பொம்பினி கிராஸ் தீனி இட்ரா. அவ்வளோதான் கைஸ். திருப்பி பார்க்காம ஓடுறா கைப்புள்ள. வேற லெவல். நம்ம மித்திக்கு தருவோம் கைஸ். நம்ம வேற லெவல். செம்ம காசு தரும் கைஸ் இது. எங்க பாருடா, இன்னும் அந்த பேஸ் ஓப்பனா தான் இருக்கு. இன்னும் உள்ள 2 மித்திக்கு வச்சிருக்கானா? எதிரா எடுக்கிறது. நான் இந்த ரைனை ஒத்துக்கிறேன். வேற லெவல். அது பார்க்கலையா இன்னும்? வெறி கொண்டு வரான்டா, நம்ம மேல கொலை வரியில இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல மாட்ட மாட்டோம். அவ்வளோதான், நான் சொல்லல மாட்ட மாட்டோன்ட்டு. அவ்வளோதான், 2 மித்திக்கு ஒரே பேஸ் வந்து திருடிட்டோம். வேற லெவல் கைஸ். நம்ம கைஸ் இந்த 2 மித்திக்கே கிட்டத்தட்ட எவ்வளோ தரான் பாருங்களேன். இவன் 2K ஒரு செகண்டுக்கு, இவன் 37.5K தரான் கைஸ் ஒரு செகண்டுக்கு. அவ்வளோதான், இது வச்சே 3 மில்லியன் ரீச் பண்ணிடலாம் நம்ம. இதை பாருங்களேன். டேய் யாருடா அவன்? நம்ம பேச முறைச்சு பாக்குறான். ஐயோ உள்ள பூந்துட்டான். சரி அவனை விடு, நம்ம போயிட்டு நம்மளுக்கு தேவையான அந்த பிரெயின் எடுப்போதான் பார்ப்போம். எதுவுமே போல எதுவுமே வரலடா நம்மளுக்கு தேவையானது. டேய் சீக்கிரம் போய் அவன் மண்டையில ஒரு கொட்டு கொட்டுறா. நம்ம பேஸ் லாக்ல தான் இருக்குது, கவலைப்படாத. அதை அன்லாக் பண்ணாதான் அவன் வெளியே போக முடியும் ஃபர்ஸ்ட். இங்க ஒருத்தனா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எப்ப உள்ள போறலான்னு. இந்த சர்வர்ல இருக்க எல்லாமே நம்ம மேல கொலை வரியில இருக்காங்க போல குமார். யாரா நீங்கெல்லாம்? ஏன்டா எம்எல்ஏ இப்படி இருக்கீங்க வரியில? டேய் அங்க பாரு ஒரு கக்கூஸ் போயிட்டு இருக்கு அனாதையா, அதை வாங்கி போடுறா, வயிறு வேற கலக்கிற மாதிரி இருக்கு. கருமண்டா டேய், உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெயிண்டடை வாங்கிட்டேன்டா. இனிமே உனக்கு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நீ இதில் போயிடலாம், ஓகேவா? இப்போ வந்து இவன் வேற ஃபாலோ பண்ணியிருக்கான் பாடி சூடா. சரி நம்மளுக்கு இன்னொரு பெயிண்டட் தேவை சொன்னல, அதுவும் கச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம ரீபத் பண்ணிடலாமா கைஸ்? நான் இல்லைன்னா இதெல்லாம் பண்ணிருப்பியா நீ? கரெக்டு தான்டா டேய், உனக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் போதுமாடா. கைஸ் எல்லாருமே கமெண்ட்ல உனக்கு நன்றின்னு போட்டுருங்க. நன்றி கோபால்னு. இல்லைனா கோச்சுப்பான். சரி ரீபத் பண்ணிடலாமா? வேற லெவலில் ரீபத் பண்ணிட்டோம் கைஸ் நம்ம. அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாமே திருப்பி ரீசெட் ஆயிடுச்சு. ஓகே பார்த்தீங்களா, படிலாம் வந்துடுச்சு நம்மளுக்கு. வேற லெவல். நம்ம பேஸ் வந்து பெருசாகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 ரீபத் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். ஆமாம். ஓகே இப்போதைக்கு நம்ம இவனை வாங்கி போட்டுடலாம் சும்மா. ஆனால் நம்ம அப்புறம் ஆஃப்லைன்லேருந்து ஆன்லைன் வரும்போது இவன் கொஞ்சம் காசு கொடுத்து கொடுப்பான்ல. ஏன்னா நம்ம கிட்ட 10K தான் இருக்குது இப்போது. இவனை தான் வாங்க முடியும் நம்மளால். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விட்ருங்க, அந்த பெல் பண்ணி தட்டி விட்ருங்க. ஸோ அடுத்து வீடியோவில் நானும் கோபாலும் சேர்ந்து என்ன கேம் ஆடலான்ட்டு சொல்கிறேங்க. ஸோ இதில் இன்னும் நிறைய ரீபர்த் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. அதை பண்ணலான்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை காய்ஸ்.